இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, உங்கள் மொபைலை பயன்படுத்தி ஆன்லைன் மூலமாக ஆதார் கார்டில் வந்து மொபைல் நம்பர் லிங்க் செய்வதற்கு எப்படி ரெக்வஸ்ட் கொடுப்பது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு உங்களோட ஆதார் கார்டு கூட மொபைல் நம்பர் லிங்காக இருக்கா இல்லையா, அது எப்படி ஆன்லைனில் செக் பண்ணுறது என்பதை பற்றி பார்த்துட்டு லிங்க் செய்வதற்கான ப்ரொசீஜர் என்னென்னு பார்க்கலாம். உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு மை ஆதார்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். மை ஆதார் UIDAI GOVன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் உடனே myaadhar.uida.gov.in ஒரு வெப்சைட் ஷோகும். அந்த வெப்சைட் செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ண வெப்சைட் ஓப்பன் பண்ண பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோகும். இதில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா செக் ஆதார் வேலிடிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கிளிக் ஹேர் டு வேலிடேட் த ஸ்டேட்டஸ் ஆஃப் ஆதார்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் பண்ண பிறகு உங்களோட ஆதார் கார்டு நம்பர் என்னவோ அதை என்டர் பண்ணி கேப்ச்சா கோடு இருக்கும். அதை பார்த்து அப்படியே டைப் பண்ணிவிட்டு ப்ரொசீடுன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் ப்ரொசீட் ஆப்ஷனை கிளிக் பண்ண ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு ஆதார் நம்பர் எக்ஸிஸ்ட்னு வரும். அதன் பிறகு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஏஜ், ஜெண்டர், ஸ்டேட் எல்லாமே ஷோ ஆகும். கடைசியாக ஆதார் கார்டு கூட என்ன மொபைல் நம்பர் லிங்காக இருக்கும் அந்த மொபைல் நம்பருடைய கடைசி 3 நம்பர் வந்து ஷோ ஆகும். இதன் மூலமாகவே உங்கள் ஆதார் கார்டு கூட என்ன மொபைல் நம்பர் லிங்க் ஆகி நீங்கள் கண்டுபிடித்து கொள்ள முடியும். இதுவே நல் அந்த மாதிரி இருந்ததுன்னா ஆதார் கார்டு கூட மொபைல் நம்பர் லிங்க் ஆகாமல் இருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி டைமில் போஸ்ட் ஆஃபீஸில் இதற்கான மொபைல் ஆப் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. போஸ்ட் இன்ஃபோன்னு சொல்லிட்டு இந்த ஆப் மூலமாக நீங்கள் ஆன்லைனில் ரெக்வஸ்ட் கொடுத்தாலே போதும், உங்களோட வீட்டுக்கு வந்து மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணி கொடுத்துருவாங்க. இதற்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் சர்ச் ஆப்ஷனில் போயிட்டு போஸ்ட் இன்ஃபோன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். போஸ்ட் இன்ஃபோன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுங்க. அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா போஸ்ட் இன்ஃபோன்னு சொல்லிட்டு ஒரு மொபைல் அப்ளிகேஷன் ஷோ ஆகும். இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 10 MB தான் இருக்கும். ஓப்பன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸில் வந்து இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் ஓப்பன் ஆகிடும். இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் கொடுங்க. ஜஸ்ட் 10 MB தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் வந்து உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து சர்வீஸ் ரெக்வஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா சர்வீஸ் ரெக்வஸ்ட் கிளிக் டு ட்ராக் யுவர் ரெக்வஸ்ட் சொல்லி வரும். பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணி நேம், அட்ரஸ், பின்கோட் நம்பர், இமெயில் அட்ரஸ், மொபைல் நம்பர் எல்லாமே என்டர் பண்ணிவிட்டு செலக்ட் சர்வீசஸ்னு இருக்கும். செலக்ட் சர்வீஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணினா இதில் வந்து IBB ஆதார் சர்வீசஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் சொல்லிவிட்டு UIDAI மொபைல் ஆர் இமெயில் ID டு ஆதார் லிங்கிங் அப்டேட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ரெக்வஸ்ட் OTP ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் என்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு OTP வரும். அந்த OTP வெரிஃபை பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிட்டு ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுப்பாங்க. நீங்கள் சப்மிட் பண்ணி 7 to 15 டேஸ்க்குள்ளே போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து போஸ்ட்மேன் உங்களோட வீட்டுக்கு வந்து உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் அப்டேட் பண்ணிவிட்டு உங்களோட ஆதார் கார்டோட மொபைல் நம்பர் லிங்க் பண்ணி கொடுத்துருவாங்க. இதன் மூலமாக ஈஸியாக நீங்கள் மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். வேறு டவுட் கமெண்ட் பாக்ஸில்